அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது புரியல. அந்த 15,000ல நான் எப்படி மேனேஜ் பண்றேன்னு சொல்லிட்டு, கொஞ்சம் பேருக்கு புரியல. திருப்பி வந்துட்டு ஒரு 2 சிஸ்டர் கேட்டனால, அவங்க நம்ம ரெகுலரா நம்ம வீடியோ பார்க்குறாங்க. ஒருத்தரோ 2 பேரோ அவங்க கேட்கறதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிரணும்ல. ஏன்னா என்ன சொல்றது, நான் குட்டியா சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக ஆன்சர் பண்றேன். ஆ என்ன சொல்றது, நான் வேற என்ன சொல்றதுன்னா, புடிச்சா பாருங்க, பிடிக்கலைன்னா பார்க்காதீங்கன்னு சொன்னாலும் சில சிஸ்டர் கோவிச்சுக்கிறாங்க. இதில வந்துட்டு என்னோட பட்ஜெட்டு, நான் சேவிங்ஸு, அந்த காயின் எப்படி வாங்குனேன், எப்படி குட்டி குட்டியா சேவிங்ஸ் பண்றேன், அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருக்கிறன்றனால, நம்ம நெறையாலாம் சேவ் பண்ண முடியாது. நம்மகிட்ட இருக்கிற காச வந்துட்டு கொஞ்சமா செலவு பண்ணிட்டு, கொஞ்சமா சேவ் பண்ணுவேன். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அத பத்தின வீடியோ தான் இது. உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்ட்டா இருந்தா பாருங்க, இல்லைன்னா பரவால்ல. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நெனச்சிட்டு இருந்தேன். அந்த சிஸ்டர் சொன்னாங்க, "அஃப்ரீன் வந்துட்டு இந்த ஜாப்க்கு அனுப்பாதீங்க. ரொம்ப டயர்டா இருக்காங்க." அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி கேரிங்கா பேசுவாங்கல்ல. நெறைய பேர் வந்துட்டு சொல்றாங்க, "அஃப்ரீன் இப்ப டயர்ட் ஆயிட்டாங்கன்னு" சொல்லிட்டு. நானுமே சொல்றேன், அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கு. அவங்க வந்துட்டு பேசிக்கா ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த டிரைவிங் தான் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. கார் ஓட்டிட்டு இருந்தாங்க. அதனால அதே பழக்கத்தில பார்த்தீங்கன்னா, அந்த வண்டி ஓட்டுற வேலையும் செஞ்சுட்ருக்காங்க. இதே நாங்க கன்டின்யூ பண்ண மாட்டோம். இன்ஷா அல்லாஹ் வந்துட்டு நம்மளும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்குரிய ஒரு அமௌண்ட் வேணும்ல. எதா இருந்தாலும் நம்ம ரொம்பவும் கடன் வாங்கி பண்ணோம்னா, கஷ்டமாயிரும்ல. அதனால தான் நாங்க அந்த பிஸ்னஸ விட்ட உடனே வேற பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாம, இந்த மாதிரி ஜாப்க்கு போனது. அல்ஹம்துலில்லாஹ் அதில எங்களுக்கு போதுமான அளவு இன்கம் வருது. பட் என்ன கொஞ்சம் டயர்டா இருக்கும் அஃப்ரீன் அத்தாக்கு. கொஞ்சம் கொஞ்சம் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வந்து தூங்கிக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். அப்புறம் என் வீடியோ ரெகுலரா பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நெறைய பேர் இப்போ கமெண்ட் பண்றீங்க. அவங்க எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். என்னோட சேலரி பார்த்தீங்கன்னா 30,000. என்னோட சேலரி இல்ல. அஃப்ரீன் அத்தா நம்ம குடும்பம் நடத்துறதுக்கு குடுக்குற காசு பார்த்தீங்கன்னா, 30,000 ருப்பீஸு. அதில வந்துட்டு 14,000 நம்ம வீடோட ரென்ட்டு போயிரும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ₹1000 பார்த்தீங்கன்னா, சிலிண்டருக்கு போயிரும். 950 அப்படி வரும். அப்புறம் 850, 950 அப்படி வரும். அந்த 50ய நம்ம கணக்கில எடுத்துக்க வேணாம். பிள்ளைங்களுக்கு நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி குடுப்போம். அப்படி இப்படின்னு காலியா போயிரும். நம்ம என்ன சொல்றது, ஹோம் மேக்கரா இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். நான் பேசுறது நான் மைக் இல்லாதனால கம்மியா கேட்கும் சவுண்டு. அப்புறம் இந்த 15,000க்கு நான் வரேன். 15,000 நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட்டு அஃப்ரா குட்டி வந்துட்டு இப்போ பால் குடிக்க ஸ்டார்ட் நான் வந்துட்டு ஃபீடிங்க ஸ்டாப் பண்ணிட்டேன். அதனால பாப்பா வந்துட்டு கொஞ்சம் பால் ஜாஸ்தியா குடிக்கிறாங்க. ஆவின் பால் தான் குடிக்கிறாங்க. ஆனா நம்ம வீட்டுக்கு ஒரு ரூ. 100க்கு டெய்லி பால் வாங்கிருவேன். அது டெய்லியுமே சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு 4 பாக்கெட் வாங்குவேன். ஒரு நாளைக்கு 3 பாக்கெட் வாங்குவேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேவிங்ஸ் தான். அந்த மிச்சமா ஆனா ரூ. 100 நான் கணக்கு வச்சுக்கிருவேன். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 100 பாலுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வச்சுக்கிருவேன். நான் கிரீன் கலர் பாக்கெட் தான் வாங்குவேனா, அது ₹22 இருக்கும். ஆன்லைன்ல வாங்குவேன். 88ஓ 90ஓ எவ்வளவோ வரும். அவ்வளோதான் வரும். இந்த 4 பாக்கெட்டுமே எனக்கு அவ்வளோதான் வருமே. வெளியில வாங்குனோம்னா ஒரு ரூ. 3 ரூ. 4 அதிகமா இருக்கும். நம்ம ஆன்லைன்ல வாங்கும்போது, அதுவும் நம்ம வேற ஏதாவது திங்ஸ் போடும்போது கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். அப்படிதான் நான் வந்துட்டு பால் வாங்குவேன். ரூ. 100ன்னு வைங்க. அது ₹3000. அதுக்குன்னு ஆயிரும். அதில ஒரு 50, 100 சேர்ந்துச்சுன்னு வைங்களேன், நான் ஒரு உண்டியல் வச்சிருக்கேன். அதில போட்டு வச்சுக்கிருவேன். அது சும்மா நம்ம உண்டியல்னு வச்சிருப்போம். ஃபர்ஸ்ட்டு அஃப்ரீன் அம்மாக்குன்னு தனியா ஒரு உண்டியல் வச்சிருந்தேன். இப்போ பர்த்டேக்கு அப்புறம் மேடம்க்கு உண்டியலே இன்னும் போடல. இன்ஷா அல்லாஹ் வந்துட்டு போடணும். அங்கிட்டு இங்கிட்டு செலவாயிடுதா, அதனால அப்படியே விட்டுட்டேன். இப்போ அதில போனனால ₹3000 முடிஞ்சுச்சா சிஸ்டர். நெக்ஸ்ட் நம்மகிட்ட எவ்வளோ இருக்கும்னா, ₹12,000 இருக்கும். ₹12,000ல ஒரு 250 வந்துட்டு டெய்லி நம்ம என்ன சொல்றது, காய்கறி அதுக்கு எல்லாத்துக்கும் எடுத்துக்கிருவேன். எங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா, வார சம்பளம் தான் குடுப்பாங்க. டெய்லி சம்பளம்லாம் கிடையாது. அதனால வாரம் தான் நான் காய்கறி வாங்குவேன். ரூ. 250 ஒரு நாளைக்குன்னா, 1 வீக்குக்கு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. இருங்க நானே கால்குலேட் பண்ணி தான் சொல்லுவேன். 1000 ஸ்கெட்ச் பென் வச்சிருக்கேன் பாருங்க. ரூ. 1750 வருது. 250ன்னு சொன்னா.
அவ்வளோ காசுக்கெலாம் நான் காய்கறி வாங்கவே மாட்டேன். ஆனா நான் வந்துட்டு அது 250 அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுக்கிருவேன். நான் மோஸ்ட்லி 1 வீக்குக்கு வாங்குற காய்கறியே ரூ. 500 ரூ. 400 அவ்வளோக்குள்ள தான் இருக்கும். வெங்காயம், தக்காளி, காய்கறி எல்லாம் சேர்த்தே அவ்வளோக்குள்ள தான் இருக்கும். ஒரு 500ன்னு வச்சுக்கிருவோம். 400 வச்சுக்கோ. 500லாம் ஜாஸ்தி. உண்மையா சொல்லணும்ல. 400ன்னு வச்சுக்கிருவோம் வீக் 1 வீக்குக்கு. அப்புறம் வந்துட்டு நான் நான்வெஜ்ல பார்த்தீங்கன்னா, சிக்கன் மட்டும் தான் வாங்குவேன். சிக்கன் வந்துட்டு நான் எப்படி வாங்குவேன்னா, முழு கோழியா வெயிட் போட்டு லைவ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துக்கிறேன். 2 கேஜி கிட்ட இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிட்டு வந்துக்கிறது. அத வந்துட்டு அப்படியே ஒன் டேவே நான் குக் பண்ண மாட்டேன். ஒரு 3ஆ பிரிச்சு வச்சுக்கிருவேன். அ ஒரு நாளைக்கு பிரியாணி செய்வேன்ல, அன்னைக்கு யாருக்காவது சாப்பாடு குடுக்குறதா இருந்தா 2ஆ பிரிச்சுக்கிருவேன். ஓகேவா? புரியுதான்னு தெரியலையே. 2ஆ பிரிச்சுக்கிருவேன். இல்லைன்னா 3ஆ பிரிச்சுக்கிருவேன். ஆ ஒரு நாள் வந்துட்டு பிரியாணிக்கு எடுத்துக்கிருவேன். ஒரு நாள் அந்த போன்லெஸ் பீஸ் இருக்கும்ல, அதில வந்து சிக்கன் பக்கோடா ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுக்கிருவேன். கொஞ்சம் எலும்பா கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருப்பேன். அது வந்துட்டு முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு ஒரு நாள் ஆன வைக்கணும்னு சொல்லிட்டு 3 நாளைக்கு எடுத்து வச்சுக்கிருவேன். அந்த சிக்கன 350ன்னு வச்சுக்கோங்க. நம்ம சிக்கன் விலை வந்து சம்டைம்ஸ் கம்மியாகும். அத பொறுத்து இப்போ 350ன்னா மொத்தம் எவ்வளோ வந்துச்சு 750 வந்துச்சு. மீதம் ₹1000 எனக்கு இருக்கு. நான் வந்துட்டு பீஃப் வாங்குவேன். மட்டன் வாங்க மாட்டேன். பீஃப் எவ்வளோ வாங்குவேன்னா, 1 கிலோ வாங்கிட்டு அத 2ஆ பிரிச்சு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன். 1 கிலோ பீஃப் பார்த்தீங்கன்னா, எங்க மச்சினா எங்க அண்ணனோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க அம்மாட்ட தான் நான் வாங்கிட்டு வர சொல்லுவேன். அங்க பார்த்தீங்கன்னா 350 இங்கலாம் பார்த்தீங்கன்னா ₹400க்கு விக்கிறாங்க. அது ஒரு 350ன்னு பார்த்தீங்கன்னா, 1000லேருந்து 350 மைனஸ் பண்ணணும். நான் கொஞ்சம் மேக்ஸ்ல வீக்கு. ஆனா மேக்ஸ் ஸ்டூடண்ட் தான். ஆனா மேக்ஸ்ல வீக்கு. என்னத்த சொல்றது? 5 9, 5 பாருங்களேன் பேசிட்டே அப்படியே மறந்துருது. 9 ஐயய்யோ! அப்படின்னு பார்த்தா அசிங்கமா நெனப்பாளே நம்மள. 9 9ல வந்துட்டு 3 போச்சுன்னா 6 ₹650 இருக்கு. ஓகேவா? ₹650 இருக்கு. அதில 150 கூட விட்டுருங்க. நம்ம ஏதாவது செலவு பண்ணிருவோம்னு வைங்களேன். மீதம் ₹500 இருக்குல்ல, அது என்னோட சேவிங்ஸ் தான். அத நான் வந்துட்டு வச்சுக்கிருவேன். நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட குட்டி குட்டியா சீட்டு போடுவேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு ₹500 சீட்டு போட்டிருந்தேன். இந்த தடவ ₹1000 சீட்டு. அஃப்ரா குட்டிக்கு ₹1000 அஃப்ரீன் அம்மாக்கு ₹1000 அதனால வந்துட்டு இந்த 500 வந்துட்டு அதில நான் எடுத்து வச்சுக்கிருவேன். இப்படி தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொன்த்துல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காசு எடுத்து வச்சுட்டு, அப்படியே சீட்டு போடுறது, அந்த மாதிரி பண்ணுவேன். இப்ப நான் சொல்றேன். பாலுக்கு 3000 மளிகை சாமானுக்கு 1750 அதில நான் சேவிங்ஸ் பண்ணதும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். மொத்தம் எவ்வளோ? ₹4750 ஆகுது. 4750 மைனஸ் ஆயிடுச்சு. அதில ஒரு 250 இருக்குல்ல, அதுக்கு நான் என்ன வாங்குவேன்னா, டிட்டர்ஜென்ட்டு அந்த மாதிரி வாங்கிக்கிருவேன். நான் ரொம்ப காஸ்ட்லியான டிட்டர்ஜென்ட் வாங்க மாட்டேன். நான் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு 5 கிலோ டிட்டர்ஜென்ட் சோப்பு பொடி எதுக்கு நமக்கு தான் ஸ்பெல்லிங் ஒழுங்கா வர மாட்டேங்குதுல்ல. சோப்பு பவுடர் வாங்கிட்டு இருந்தேன். ஃப்ளிப்கார்ட்ல வாங்குவேன். அது கொஞ்சம் அழுக்கு கம்மியா போறனால, இப்போ வந்துட்டு வேற வாங்குறேன். லிக்விட் வாங்குறேன். அது கொஞ்சம் பெட்டரா இருக்கு. 250 அது குடுத்துருங்க. ஐயய்யோ! சோப்பு தூளுக்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ 5000 முடிஞ்சு போச்சா? இப்ப நம்மகிட்ட எவ்வளோ இருக்குன்னா, ₹10,000 இருக்கு. இப்ப அதில 2500 பார்த்தீங்கன்னா, நான் வந்து சீட்டு சேர்ந்திருக்கேன். அது வந்துட்டு 50,000 சீட்டு. எனக்கு 5,000 கட்ட முடியாதா? அதனால வந்துட்டு நான் 2500னா எனக்கு 25,000 குடுப்பாங்க. காசெல்லாம் எடுக்க மாட்டாங்க. நம்ம ஃபேமிலியா ஒரு 10 பேர் சேர்ந்து போடுற சீட்டு அது. அதில காசெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அப்படியே நமக்கு குடுத்துருவாங்க. அது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு சேவிங்ஸ் தான். எப்பயுமே நான் அதில ஃபீஸ்க்கு பாப்பாக்கு எடுத்துக்கிருவேன். இல்லைன்னு வைங்களேன், நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அஃப்ரீன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, ஃப்ராங்கா சொல்லப்போனா எனக்கு 29,000 தான் வரும். 1 இயர் ஃபீஸே எனக்கு 29,000 தான் வரும். புக்கு சாரி புக்கு புக்கு, பேகு என்னன்னு தெரியல ப்ரொனன்சியேஷன் இன்னைக்கு மிஸ் ஆகுது. புக்கு, பேகு எல்லாமே உங்க ஸ்கூல்ல குடுத்துருவாங்க. நோட்டு எல்லாமே குடுத்துருவாங்க. அதனால நமக்கு 29,000 தான் வருமே. என்ன சொல்லிட்டு இருந்தேன் 2500 வந்துட்டு நான் சீட்டு கட்டுறேன்ல 25,000 வரும். அது வந்து நான் ஃபீஸ் கட்டுவேன். ஆனா இந்த டைம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் ஃபீஸ் கட்டியாச்சு. போன சீட்ல வந்துட்டு நான் ஃபீஸ் கட்டியாச்சு. இந்த தடவ தான் ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு சீட்டு போட்டிருந்தேன். 2வது சீட்டே எனக்கு விழுந்துருச்சு. அப்பதான் பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு காலி பண்ணோம், ஊருக்கு போனோம். அந்த மாதிரி செலவு இருக்கும்ல. ரொம்ப வந்துட்டு அஃப்ரீன் அத்தா கிட்ட போய் நான் கேட்க முடியாது. அவங்க வந்துட்டு எனக்கு எனக்கு அவ்வளோதான் அவங்களால குடுக்க முடியுன்றபோது, நான் அத வச்சு தான் மேனேஜ் பண்ணிக்கிறணும்ல. அதனால வந்துட்டு 2500 வந்துட்டு நான் வீடு காலி பண்றப்ப யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இந்த பீரோ வாங்குனேன். இது நம்ம இந்த பீரோ பார்த்தீங்கன்னா ₹12,000 நம்ம வீட்ல குட்டி பீரோ தான் இருந்துச்சா, அதுக்குள்ளேயே பாப்பாவோட திங்ஸ், என்னோட திங்ஸ் எல்லாம்
வச்சுருந்தேன். சரி ஒரு பொருளாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு நான் வாங்கினேன், இந்த பீரோ வாங்கினேன். அது 12,500 போயிருச்சு. அப்புறம் ஊருக்கு போயிட்டு அப்படி இப்படி வீடு காலி பண்ணாலே செலவாகும்ல. அதில் 25,000 வந்துட்டு காலி ஆயிடுச்சு. இன்னும் அந்த சீட்டு வந்துட்டு ஒரு 4 மாதமோ 3 மாதமோ கட்ட வேண்டியது இருக்குது. அது முடித்த உடனே அந்த 2500 நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவேன்னா, நகைச்சீட்டு போட்டுருவேன். நான் மோஸ்ட்லி எல்கேஜியில் தான் சீட்டு போடுவேன். 2000 கட்டுவேன். மந்த்லி 2000னா 10 மாதத்துக்கு கட்டுவேன். ஏதோ ஒன்று 1 கிராமோ 2 கிராமோ அது நம்மளோட சேவிங்ஸில் தானே இருக்கும். அதனால நான் அது கட்டிக்கிடுவேன். நம்மளால மொத்தமாக எதுவும் வாங்க முடியாது. நமக்கு வர இன்கம்மை வச்சுட்டு இப்படி குட்டி குட்டியாக சேவ் பண்ணாலே அதுவும் ஒரு நல்லது தானே. நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ் வச்சுக்கலன்னு வைங்களேன், அந்த காசை கண்டிப்பாக செலவு பண்ணிக்கிருவோம். வெளியில் போயிடுவோம். ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவோம். நாங்கள் அதுக்காக நான் சேவ் பண்ணி வச்சுட்டு நான் சாப்பிட மாட்டேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. வெளியில் போக மாட்டேன் அப்படிலாம் இல்லை. நாங்கள் இருக்கிறதுல வந்துட்டு செலவும் பண்ணிக்கிடுவோம், வெளியிலேயும் போய்க்கிருவோம், சந்தோஷமாகவும் இருந்துக்கிருவோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறணும். 2500 போச்சுன்னா மீதம் எவ்வளோ 7500 இருக்குது. இதில் நமக்கு மல்லிகை ஜாமான்னு ஒன்று இருக்குல்ல. நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் மல்லிகை ஜாமான் ஆகாது. அரிசி பார்த்தீங்கன்னா நான் வாரம் 200 கொடுக்குற மாதிரி ஒருத்தர் கொடுப்பாரா, ஒரு மூடை வாங்கிக்கிடுவேன். வாரம் வாரம் 200 கொடுப்பேன். அது வந்துட்டு இந்த நான் மிச்ச காய்கறி காசு இருக்கும்ல, அதில் கூட சம்டைம்ஸ் கொடுத்துக்குருவேன். அப்படி தான் நான் மேனேஜ் பண்ணுறது. அதில் ஒரு 2500 வைங்களேன். அவ்வளோ மளிகை சாமான் ஆகாது. 2000 வைங்க. ரொம்ப ஹெவியாலாம் நம்ம எதுவும் வாங்க போகிறது கிடையாது. ஏன்னா மிளகா பொடி வந்துட்டு எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்துருவாங்க. மிளகா பொடி வந்துட்டு ஊர்லேருந்து மிளகா வருமா, அதில் மிளகா அரைச்சி கொடுத்துருவாங்க. புளி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நாங்கள் ஒரு தடவை வாங்கினாலே நான் 2 இயர்ஸ் கிட்ட யூஸ் பண்ணிக்கிடுவேன். எங்கள் ஊரில் அதை வந்துட்டு 400 500 வாங்கினாலே நான் ரொம்ப வருஷத்துக்கு யூஸ் பண்ணுவேன். ஏன்னா புளிக்குழம்பு அதெல்லாம் நம்ம ரேராக தானே செய்கிறோம். அதனால இது உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியலை. நான் இப்படி தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 7500ல் 2000 மளிகை ஜாமான்னு வச்சுருங்களேன். மீதம் 80 இருக்குன்னா 5500 இருக்குது. அந்த 500 இருக்குல்ல, அது அஃப்ரா குட்டிக்கு சீட்டு போட்டிருந்தேன்ல, அதில் 500 ஃபஸ்ட்டு சொன்னேன் காய்கறி வாங்கினதில் 1000 ஈக்குவல் பண்ணி அதை ஒரு சீட்டு கட்டிடுவேன். நான் வந்து கமிட்மெண்ட்ஸ் வச்சுருக்கிறனால தான் இதெல்லாம் பண்ண முடியுது. இல்லைன்னு வைங்களேன், எதுக்காவது ஒன்றுக்கு செலவழிச்சிருவேன். 1000 ருபீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 5000 இருக்குது. 1000 ருபீஸ் பார்த்தீங்கன்னா என் பிள்ளைங்க மெடிசன் செலவுக்காக நான் வச்சுக்கிடுவேன். எமர்ஜென்சிக்கு போய் யார்கிட்டையும் கேட்க முடியாது. அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க. இருந்தாலும் அம்மா கிட்ட போய் ஓயாமல் நம்ம கேட்க முடியாது. அவங்க பண்ணுறது பண்ணட்டும். நம்மளா போய் வாண்டடாக கேட்க முடியாதுல்ல. அதனால என்ன சொல்லிட்டு இருந்தேன், 1000 ருபீஸ் நான் மெடிசனுக்கு வச்சுக்கிடுவேன். ஏன்னா நம்ம வீட்டில் 2மே குழந்தைங்க இருக்காங்க. நமக்கும் ஹெல்த் இஷ்யூ வரும். அஃப்ரீன் அவ்வளோவா ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு 1000 ருபீஸ் எப்பயுமே நம்ம சேவிங்ஸில் இருந்துகிட்டே இருக்கணும். சட்டுன்னு உடம்பு முடியலன்னு வைங்களேன், நம்ம யார்கிட்ட போய் கேட்டால் ஏதாச்சும் நினைப்பாங்கன்னு இல்லை, அவங்கக்கிட்ட இருக்கோ இல்லையோ, நம்ம அவங்களோட சுச்சுவேஷன் நமக்கு தெரியாதுல்ல. அதனால் வந்துட்டு அந்த 1000 ருபீஸை அப்படியே நான் இதுக்கு வச்சுருவேன். மீதம் 4000 ருபீஸ் இருக்கா, அதில் ஒரு 1000 ருபீஸ் வந்துட்டு கீழே ஒரு பிட்டு பேப்பர் வச்சு எழுதி உங்களுக்கு காமிக்க போகிறேன். அப்புறம் மறந்துடுச்சுன்னா அதுக்கு தான் சொல்கிறேன். மீத பேலன்ஸும் நான் சொல்கிறேன். கீழே போட்டு வச்சுருக்கேன். நான் வந்துட்டு சொல்லிடுறேன். மில்க்குக்கு 3000, வெஜிடபிள்ஸ்க்கு நான்வெஜ்ஜுக்கு க்ராசரிக்கு எல்லாம் சேர்த்து நான் 7000 ருபீஸ், அதோட கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். சொல்கிறேன், அதில் ஒரு 1000 கூட எனக்கு கம்மியாக தான் ஆகுமே. அதை வந்துட்டு நாங்கள் வெளியில் போகும்போது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிடுவோம். ஏன்னா வெஜிடபிள் செலவு எங்கள் வீட்டில் கொஞ்சம் கம்மி தான். நான்வெஜ்ஜும் பார்த்தீங்கன்னா 1 வீக்கு நான் வந்துட்டு 350 300 அந்த மாதிரி வாங்குவேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா பீஃப்க்கு மாறிடுவேன். அதுவும் 350 அந்த மாதிரி தான் வரும். இது பார்த்தீங்கன்னா இந்த 1 மந்தோட இதனால நான் சொல்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் மேனேஜ் பண்ணுறேன். அவ்வளோதான். சீட்டு காசு 2500 கொடுத்துட்ருக்கேன். அதனால் நான் எந்த நகைச்சீட்டும் போடலை. அந்த 1000 ருபீஸ் அந்த க்ராசரியில் நான் மிச்சம் பண்ணுறேன்னு வைங்களேன், அதில் 500 அஃப்ரீன் அம்மாவுக்கு பொன்மகள் திட்டம் நான் போட்டிருக்கேன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, அதில் கட்டுவேன். சம்டைம்ஸ் காசு இல்லைன்னா கட்ட மாட்டேன். அது ரெகுலராக கட்டணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நான் வச்சுக்கிருவேன். நான் என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு செலவு இருக்கும்ல, அதனால் நான் வச்சுக்கிருவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிசனுக்கு 1000 ருபீஸ் வச்சுக்கிருவேன். அஃப்ரீன் அம்மாவுக்கு வந்துட்டு 1000 ருபீஸ் சீட்டு போட்டிருந்தேன். அது ஒன்று. அஃப்ரா குட்டிக்கு 1000 ருபீஸ் சீட்டு போட்டிருந்தேன். அது ஒன்று. அந்த 3 சீட்டுமே 2500 1000 1000 4500 பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு போயிடும் எனக்கு. மீதம் எவ்வளோ இருக்குன்னா
10,500 இருக்குல்ல, அத வச்சு தான் நம்ம வீட்டு செலவு பார்த்துக்கிறேன். அது தாராளம் தான். நாங்க 4 பேர் இருக்கோம். வாடகை இல்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கேஸும் பார்த்தீங்கன்னா, அந்த 15,000ல ரவுண்ட் ஆயிருதா, அதனால 10,500 பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு தாராளம் தான். அம் சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சம் எதுலலாம் கம்மி பண்ண முடியுமோ, அப்படி கம்மி பண்ணி தான் சேவ் பண்றேன். நம்ம மிடில் கிளாஸ்ன்றனால அந்த மாரி தான் நம்மளால சேவ் பண்ண முடியும். நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கடகடன்னு பேசுறதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். ஆனா பேசிக்கா நான் இப்படி தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்க சேலரி அதிகமாச்சுன்னா, அஃப்ரின் வந்து சம்டைம்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஓட்டிட்டாங்கன்னு வைங்களேன், எங்கள வெளியில கூட்டிட்டு போயிருவாங்க. அதுக்கு நான் செலவு பண்ண மாட்டேன். சப்போஸ் என்கிட்ட இருந்துச்சுன்னா, நான் வந்துட்டு குடுப்பேன். அந்த மாதிரி தான். நான் குட்டி குட்டியா சேவ் பண்ணி வைக்கிறதுல அஃப்ரின் ஏதாவது கிஃப்ட் வாங்கி குடுக்குறது, அந்த மாதிரி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில அவ்வளோதான். உண்மையா எங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா, இவ்வளோதான். அம் ₹2000 32னா ₹2000 அஃப்ரீன் வந்துட்டு வச்சிருப்பாங்க எப்பயுமே. ஏன்னா, அஃப்ரீன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் கால்குலேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்துல எனக்கு குடுப்பாங்க. நான் வந்துட்டு அஃப்ரீனோட அம்மாக்கெல்லாம் காசு தர மாட்டேன். அவங்களே குடுத்துக்கிருவாங்க. இப்ப சப்போஸ் எனக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள் இருந்துச்சுன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கிக்கிருவேன். அப்புறம் நான் குடுத்துக்கிருவேன். ரொம்பலாம் வாங்க மாட்டேன். ஒரு ரூ. 1000 ரூ. 2000 இந்த மாசம் இடிக்குதுன்னா, அவங்க கிட்ட வாங்கிட்டு குடுத்துருவேன். நம்ம எப்பயுமே இந்த பெரிய அமௌண்ட் வாங்குனோம்னா, குடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் அத வந்துட்டு பார்த்துருக்கேன். என்னால எவ்வளோ திருப்பி தர முடியுமோ, அந்த அளவுக்கு நான் அமௌண்ட் வாங்கி வச்சுக்கிருவேன். யார்கிட்டயும் சாமி கும்பிடுறாங்க போல இருக்கு. பெல் அடிக்குதுல. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தில அதனால கும்பிடுவாங்கன்னு நெனைக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா, இந்த 2 இதில ₹1000 சீட்டு கட்டினேன்ல, அது ரூ. 10,000 அந்த சீட்டு. 10 மாசம் கட்டணும். அதில தான் பார்த்தீங்கன்னா, அஃப்ரா குட்டிக்கு அந்த கார் வாங்குனது பார்த்தீங்கன்னா, அந்த காசுல தான். இந்த ₹1000 பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் வந்துட்டு அஃப்ரீன் அம்மாக்கு விழுந்துச்சு. அதில நான் என்ன பண்ணேன்னா, அவளோட வளையல் சேஞ்ச் பண்ணிடலான்னு நெனச்சேன். பட் அது எக்ஸ்ட்ரா 4000 வந்துச்சு. எதுக்கு வெள்ளிக்காக நான் அம்புட்டு காசு செலவு பண்ணணும்? அப்புறம் திருப்பி குடுத்தோம்னா, அது பாதிக்கு பாதி விலை தான் எடுப்பாங்க. அதனால 1 கிராம் காயின் வாங்கி வச்சிருக்கேன். இந்த இயர்ல பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா ஒரு இயரிங் வாங்குனத நான் சேவ் பண்ணி, நீங்க பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் நகைச்சீட்டே என்னால போட முடியல. அதுக்கப்புறம் எனக்கு இஎம்ஐ வந்துச்சு. அஃப்ரீன் நான் ஃபோன் கிஃப்ட் பண்ணேன்ல, எல்லாமே வந்துட்டு ஒரே தடவையா என்னால பண்ண முடியாது. என்னோட சம்பளத்துக்கு, என்னோட வருமானத்துக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்துட்டு ஒவ்வொரு கமிட்மெண்ட்ஸும் எடுத்துக்க முடியும்ல. அவங்களோட இஎம்ஐ முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் 2500 சீட்ல சேர்ந்தேன். அம் அந்த வீட்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு ரெண்ட் கம்மி தான். ₹5000 தான் ரெண்ட்டு. அப்ப அஃப்ரீன் 15,000 தந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்ல 18,000 குடுத்துட்டுருந்தாங்க. ஆனா, இங்க வந்துட்டு அவங்களால 18,000லாம் எனக்கு குடுக்க முடியாது. அ அப்பப்ப எனக்கு எமர்ஜென்சி எனக்கு ரொம்ப காசு இல்லன்னா கேட்டா தருவாங்க. அதெல்லாம் என்ன சொல்றது? எக்ஸ்ட்ரா வண்டி ஓட்டி தருவாங்க. அவங்ககிட்ட இருக்காது. அன்னைக்குன்னு பார்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வண்டி ஓட்டிட்டு, அத வந்து சேர்த்து வச்சுக்கிருவாங்க. வீக்லி 7,000 தர்றத 8,000 கூட தந்திருக்காங்க. நம்ம ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல. அதனால நான் சொல்றேன். மேக்ஸிமம் நம்மளோட மந்த்லி பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். 15,000 தான். உங்களுக்கு புரிஞ்சுச்சான்னு சொல்லுங்க. எனக்கு தெரியல. ஏன்னா நான் நடுவுல வந்துட்டு கிராசரியையும் வெஜிடபிளையும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறமா நம்ம நம்ம ரெகுலரா வாங்குறது வேற, நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்றது வேறல்ல. நான் இருக்கிறத வச்சு இப்படி தான் மேனேஜ் பண்றேன். இந்த வெஜிடபிளு, நான்வெஜ்ஜு, கிராசரி சேர்த்து ₹7,000 தான் வருமே எனக்கு. வீக்லி வந்துட்டு 200 அரிசி குடுத்துருவேன்னு சொல்றேன்ல. ஒரு வாரத்துக்கு ரூ. 200னா 2 வாரமா ரூ. 400 ரூ. 800 வரும் எனக்கு அரிசிக்கு. அந்த அங்கிள் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருந்தாலும் குடுத்தாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஆனா வாரம் ரூ. 200 அது ரூ. 800 போயிரும். காய்கறிக்கு என்ன நான் வாரமே ரூ. 300 தான் செலவு பண்ணுவேன் காய்கறிக்கு. அதுக்கு அடுத்து தக்காளி, வெங்காயம் இருந்துச்சுன்னா அது வாங்க மாட்டேன். அது வந்துட்டு ஃபுல்லா காலியானதுக்கப்புறம் வாங்குவேன். மீன் நான் வாங்கவே மாட்டேன். எங்க அம்மா எனக்கு வாங்கி குடுப்பாங்க ரூ. 50. அவ்வளோதான் எங்களோட மீனோட செலவு பார்த்தீங்கன்னா ரூ. 50 ரூ. 100 அவ்வளோதான். அதுக்குள்ள நாங்க மீன் அவ்வளவா வாங்க மாட்டோம். உங்களுக்கே தெரியும் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு. இப்ப தான் அப்பப்ப மீன் சேர்த்துக்கிறது. ஏன்னா அஃப்ரா குட்டி சாப்பிடுறாங்களா, அதனால தான். அந்த ₹7,000 உங்களுக்கு புரியலையான்னு சொன்னா நான் சொல்லிர்றேன். இப்பவே தெளிவா சொல்லிர்றேன். நெக்ஸ்ட் டைம் இதே வீடியோ போட்டேன்னு வைங்களேன், அவ்வளோதான் கமெண்ட்ஸ்ல அனலா பறக்கும். அ என்ன சொல்றது? ஆம். பால நான் வந்து ₹3000 பண்ணிட்டேன். ரவுண்ட் பண்ணிட்டேன். அதில நான் ஆட்டைய போட்டுருவேன் ரூ. 500 அது வேற விஷயம். அப்புறம் ₹7,000 என்ன சொல்லிட்டு இருந்தேன். வெஜிடபிள் 350 315ன்னு வைங்களேன். 4 வாரத்துக்கு எவ்வளோன்னு நம்ம கணக்கு பார்த்துக்கலாம். என்ன இப்படி மேக்ஸ்ல வீக்கா இருக்கே! ச்சீ! அப்படின்னு நான் திட்டுன்னு திட்டுறேன். நான் என்னோட நிலைமைய பாருங்களேன்.
ரூ. 1400 ஒரு மாதத்துக்கு ரூ. 1400 வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வருது. அரிசிக்கு ரூ. 800 8 9 10 11 1200 2200 அரிசியோடு சேர்த்து எனக்கு 2200 வருது. மீதி அதில் வந்துட்டு 5000 கிட்டே இருக்குது. 7000ல் வந்துட்டு 4800 இருக்குது. என்ன சொல்கிறது, 700 ஒரு 4 வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னா, என்னோடய நான்வெஜ் பார்த்தீங்கன்னா 1400 வருது. இதோட 2200 1400 ஆட் பண்ணிக்கிட்டேன். டீட்டெயிலாக கேட்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன். அங்கிட்டு அதுக்குள்ளே பிள்ளைங்க வெள்ளை அடிச்சு விட்டுருச்சுங்க, முடிச்சிடணும். 3600 வருது. அப்புறம் வந்துட்டு நம்ம மஞ்சள் பொடி, மிளகா பொடி, பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மீத 3600 வருதா. இது எது எது சேர்த்துன்னா வெஜிடபிள், நான்வெஜ்ஜு, அரிசி அதெல்லாம் சேர்த்து. ஓகேங்களா, நான் சொல்கிறது புரியுதான்னு எனக்கு தெரியல. நான் இப்படி தான் மேனேஜ் பண்ணுறேன், அதனால் சொல்கிறேன். 3600 மீத வந்துட்டு 3300 இருக்குது. 300 200 இருக்குதுன்னு வைங்களேன். அதில் 1000 ருபீஸ் எப்படியும் நம்ம வந்துட்டு ஆட்டையை போட்டுருவோம்னா சேவிங்ஸ் பண்ணிடுவேன். நான் பண்ணிடுவேன். அப்படி தான் நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பெல் அடிக்கிற ஆளுங்க இந்த வரேன் தங்கம் வெளில விளாண்டுட்டு இருந்த ஆளுங்க, அவ்வளோ விளாடுறதுக்குள்ளே எடிட் பண்ணி முடிச்சலான்னு நினச்சேன். அந்த 2000 வந்துட்டு மஞ்சள் பொடி, மிளகா பொடி, அந்த மாதிரி கடுகு, ஜீரகம் அதெல்லாம் வாங்கிடுவேன். கறி மசாலாலாம் நான் ஓயாமல் அரைக்க மாட்டேன். மீன் மசாலாவும் ஓயாமல் அரைக்க மாட்டேன். 6 மந்த் ஒன்ஸு 1 இயர் ஒன்ஸ் தான் அரைப்பேன்னா, அதனால அப்போ கூட எனக்கு என்ன ஒரு 1000 அந்த மாதிரி தான் நம்ம ஃபேமிலிக்கு ஆகும். வேறு எந்த பொடியும் நான் கடையில் வாங்க மாட்டேன். மிளகா பொடி, கறி மசாலா, மீன் மசாலா அந்த 3 பவுடர் தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. அதனால் அது வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நான் அரைச்சி வச்சுக்கிறேன். மீத ஒரு 1000 எப்படியும் அதில் நான் சேவிங்ஸ் பண்ணிடுவேன். அவ்வளோதான். நம்ம ஃபேமிலி பட்ஜெட் இவ்வளோ தான். உங்களுக்கு புரிஞ்சிச்சான்னு சொல்லுங்கள். நான் இதுக்குள்ளே தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உண்மையாக அழகாக்கா எங்களோட ஃபேமிலி பட்ஜெட் இது தான். பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சரிங்களா. அது பிள்ளைங்க வருதுங்க, கதவை திறந்து விட்டு வந்துடுறேன். இல்லைன்னு வைங்களே ஒரு வழியாக்கிடும் அப்புறம் குட்டி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவில் வந்துட்டு உங்க கேட்டதுக்காக நான் ஆல்ரெடி போடுவேல அந்த மாதிரி வீடியோவை எடுத்துக்கோங்க. புரிஞ்சிச்சுன்னு சொல்லுங்கள், சரிங்களா. எனக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுட்டேன், பட்ஜெட் வீடியோ. அதில் குட்டி குட்டியாக அவங்களுக்கு புரியாத பார்த்தீங்கன்னா அதில் நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன். நம்ம கேர்ள்ஸுன்றனால நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒன்றில் சேவ் பண்ண முடியும். ஒரு 2000 மாதம் சேவ் பண்ணாலுமே நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று யூஸ் ஆகும். இப்போ வந்துட்டு தங்கம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சேவ் பண்ணுறோமோ இல்லையோ, ஏதாவது ஒரு சேவிங்ஸ்னு ஒன்று வச்சுக்கணும். பிள்ளைங்க படிப்பு செலவுக்குன்னு வச்சுக்கிறணும். மோஸ்ட்லி என்னை கேட்டிங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு எதுவும் இதில் எனக்கு நான் சீட்டு போட்டு எடுக்கிறனால எனக்கு கொஞ்சம் அது ஈஸியாக இருக்கிற மாதிரி என்னோடய ஃபீலிங்கு. உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அதில் கூட சேர்ந்துக்கலாம். ஏன்னா நம்ம கண்டிப்பாக அதை கட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு காசு மிச்சம் பண்ணி கட்டி தான் ஆகும். ஆனால் எந்த கமிட்மெண்ட்ஸுமே இல்லாமல் இருந்தோன்னு வைங்களேன், எல்லா காசுமே நம்ம செலவு பண்ண தான் செய்வோம். எந்த சேவிங்ஸுமே நம்ம பண்ண முடியாது. அவ்வளோதான். வேறு எதுவும் நான் அஃப்ரீன் கிட்ட வந்துட்டு கேட்க மாட்டேன். எங்கள் அம்மா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது இந்த டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாம் எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தது தான். நிறைய பேர் கேட்பாங்க, இவ்வளோண்டு சேலரியில் இவ்வளோ திங்ஸ் உங்களால் வாங்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அஃப்ரீன் பார்த்தீங்கன்னா அவங்கள நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக வந்துட்டு அவங்களே சம்பாதிச்சு தான் அவங்க சின்ன பிள்ளையிலேருந்து இருந்திருக்காங்க. அவங்க சின்ன வயசில் ஆசைப்பட்ட ஒரு பேண்ட் ஷர்ட் கூட அவங்களே சம்பாதிச்சு தான் அவங்க வாங்க வேண்டிய நிலமை. அவங்களோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி. அதை நான் தப்பு சொல்லலை, அது அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனு. அதனால என்னோடய அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணேன். எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்களோ எங்கள் அம்மாவுக்கு நானும் எங்கள் அண்ணனும் எங்கள் 2 பேரையுமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. நானுமே நிறைய பேர் சொல்லுவாங்களே, கசாவா, எங்கள் அம்மா பேர் கசாவா, அவள் எப்படி அவங்க பொம்பளை பிள்ளையும் ஆம்பளை பிள்ளையும் ஒரே மாதிரி பார்க்குறாளோ அது ஒவ்வொருத்தவங்க கண்ணோட்டத்தில் இருக்குது. சில பேருக்கு அது வந்துட்டு தெரியாமல் இருக்கலாம். அப்படியும் காசிப் பேசுகிறவங்க இருக்க தானே செய்வாங்க. அதை நான் சொல்கிறேன். அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும். எங்கள் அம்மா என்னையும் எங்கள் அண்ணனையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. பக்கத்தில் இருந்து பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம வீடியோஸ் பார்த்து நான் ஃப்ராங்காகவே சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரியும். இப்போ எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு ஒன்று வாங்கினாங்கன்னா என் பொண்ணுக்கும் வாங்குவாங்க, அஃப்ரீனுக்கும் வாங்குவாங்க. என் பொண்ணுக்கு வாங்கினாங்கன்னா எங்கள் அம்மா என் அண்ணன் பொண்ணுக்கும் வாங்குவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம ஃபேமிலியை வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க அம்மா.
அதனால எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. இப்ப என் வீட்டுக்கு ஒண்ணு வாங்கி குடுக்குறாங்க. ஒரு 1/2 கிலோ தக்காளி எங்க அம்மா வாங்கி குடுக்குறாங்கன்னு வைங்களேன். எப்பயாவது அம்மா தக்காளி அதெல்லாம் கம்மியா இருந்துச்சுன்னா, எனக்கு வாங்கிட்டு வந்து குடுப்பாங்க. அதையும் நான் சொல்லணும்ல. அம்மா வீட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வரனால தான் நம்மளாலயும் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ண முடியுது. அ அப்போ வந்துட்டு எனக்கு எப்படி வாங்கி குடுக்குறாங்களோ, அதே மாரி எங்க மச்சிக்கும் வாங்கி குடுப்பாங்க. எங்க மச்சியும் வீடியோ ரெகுலரா பாப்பாங்க. அதனால நான் சொல்றதுல எனக்கு ஒண்ணும் இல்ல. அந்த மாதிரி தான் என்னோட அம்மா. எனக்கு அம்மாவ பத்தி பேசினாலே எமோஷனல் ஆயிருதுப்பா. என்னன்னு தெரியல. ஆனா நேர்லலாம் அப்படிலாம் நான்லாம் இல்ல. எங்க அம்மாகிட்ட அப்படிலாம் க்ளோஸு அந்த மாதிரிலாம் இல்ல. க்ளோஸ்னா என்ன? அந்த மாரி எமோஷனலா பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி இல்ல. அப்படியே சண்டை போடுவோம்ல, அந்த மாதிரி தான். அதுதான் எங்க அம்மா டிவி, நாங்கலாம் வாங்குனது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீரோ, அப்புறம் வந்துட்டு இந்த அடுப்பு, பாப்பா காரு, இந்த கிராசரி போட்டு வச்சுக்கிற டப்பா, அந்த மாரி குட்டி குட்டி இது ஸ்டாண்டு இப்ப கொஞ்சம் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணிட்டு, அதில வந்துலாம் நாங்களே எல்லாம் வாங்கிக்கிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதெல்லாம் எங்க அம்மா எனக்கு வாங்கி குடுத்தது தான். கட்டிலு அதெல்லாம் எங்க அம்மா எனக்கு வாங்கி குடுத்தது தான். மத்தபடி இருக்கிற திங்ஸ் எல்லாம் நாங்க வாங்கிக்கிட்டது. அவ்வளோதான். ஏன்னா அஃப்ரீன் அத்தாக்கு வந்துட்டு சொன்ன மாதிரி அவங்களால எங்கள சந்தோஷமா பார்த்துக்க முடியுதுல்ல. அதுவே எங்க அம்மாவுக்கு சந்தோஷம் தான். எந்த மருமக வந்துட்டு பொண்ண சந்தோஷமா வச்சுக்கிறாங்களோ, ஆம் என்ன சொல்றது? அவங்க கேட்காமலே நம்ம கேட்டு வாங்குறது வேற, அவங்களா செய்றது வேற. கேட்டு வாங்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பு. அவங்களா செய்றாங்கல்ல, அது ஒரு வந்துட்டு ஹாப்பினஸ் தான். அ இப்ப நாங்க வீட்ல இருக்கிற ஏசி கூட எங்க அம்மா எனக்கு வாங்கி குடுத்தது தான். அம் எனக்கு எப்படி சொன்னா, உண்மையா தான் சொல்றேன். எங்க அம்மா எனக்கு இஎம்ஐல வாங்கி குடுத்தது தான். மத்தபடி ஒண்ணும் இல்ல. ஏன்னா, அவங்க பேரன், பேத்தி எல்லாம் நல்லா ஜிலு ஜிலுன்னு தூங்கணும்னு சொல்லிட்டு வாங்கி குடுத்துருக்காங்க. என்னையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்பலாம் பேத்திகள தான் பார்க்குறாங்க. என்னத்த சொல்றது? அந்த மாரி தான். சரி துவா பண்ணிக்கிறோம். எங்க அம்மாக்கு, அத்தாக்காக துவா பண்ணிக்கிருவோம். எங்க அத்தா இப்போ வரைக்கும் உழைச்சிட்டு இருக்காங்க. எங்க அம்மா வாங்கி குடுக்குறாங்கன்னா, அவங்க வேலைக்கு போய் அப்படிலாம் இல்ல. எங்க அத்தா குடுக்குற காசுல சேவ் பண்ணி எங்களுக்கு பண்றாங்க. எனக்கும் எங்க அண்ணனுக்கும் பண்றாங்க. அந்த மாதிரி தான். பெரிய லென்த்தா போகுது போல இருக்கு. சொல்றேன். என்னோட எமோஷனல் சொல்றதுல தப்பு கிடையாதுல்ல. அந்த மாரி தான் எங்கள பார்த்துட்டுருக்காங்க. ஆ எங்க அத்தாவும் தனியா அந்த காசும் இல்ல. எங்க அத்தா சாப்பாடுக்கும் குடுப்பாங்கல்ல, அந்த காசுல சேவ் பண்ணி தான் எனக்கும் எங்க அண்ணனுக்கும் எல்லாம் செய்வாங்க எங்க அம்மா. எங்க அத்தா இப்போ அவங்களுக்கு வயசாயிருச்சு. எங்க அத்தா எனக்கே 32 எங்க அண்ணனுக்கு 35 ஆகுது. 34 ஆகுது. ஆ இன்னமும் எங்க அத்தா உழைச்சிட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்காகவும், எங்க அண்ணனுக்காகவும் மட்டும் தான் அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது. அதே மாரி தான் நாங்களும் என்னோட தாட் பார்த்தீங்கன்னா, எங்க அத்தாவ பார்த்து தான். நமக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்கல்ல. யாரு வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருப்பாங்கன்னா, எனக்கு எங்க அத்தா, எங்க அம்மாவும் தான். அவங்க இந்த வயசுலயே எங்க அம்மா எல்லா வேலையும் பண்ணுவாங்க. எங்க அத்தா இந்த வயசுலயே ஹார்ட் ஒர்க் பர்சனா இருப்பாங்க. அதே மாரி தான் நானும் வீரரும் இருக்கணும்னு சொல்லிட்டு நெனைப்போம். வீரருமே சொல்லுவாங்க, "உங்க அத்தா எவ்வளோ சப்போர்ட்டா இருக்காங்க உங்க அண்ணனுக்கு." சின்ன சின்ன என்ன சொல்றது, மனசுக்குள்ள சின்ன சின்ன 1000 கஷ்டம் இருக்கும். எல்லாமே எல்லார்ட்டயும் ஷேர் பண்ண முடியாதுல்ல. அந்த மாரி தான் அவங்க சொல்லுவாங்க, "ஒரு பேக் போர்டுன்னு ஒண்ணு மாரி உங்க அத்தா இருக்காங்கல்ல, அந்த மாதிரி நமக்கு இல்லைல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வாய்ஸ் சேஞ்ச் ஆயிதோ? அந்த மாதிரி சொல்லுவாங்க. இன்ஷா அல்லாஹ் நமக்கு பேக் போனா இருப்பான். நெலைமை எப்பயுமே மாறிரும். என்ன சரியா? போடி! நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நின்று அழுதுகிட்டு இருக்கா. எமோஷனல் இடியட்டா இருப்பா போல இருக்கு. என்னைய மாரி. எனக்கே வாய்ஸ் ஆம்பள வாய்ஸ் மாரி ஆயிடுச்சு. ச்சே! அந்த மாதிரி தான். என்னோட இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா, எங்க அத்தா தான். நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த YouTubeல ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நெறையா திட்டுக்கு நடுவுல, நெறையா காசிப்க்கு நடுவுல இத நான் இன்னமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, நான் ஏதாவது ஒண்ணு அச்சீவ் பண்ணணும். எதுவும் இல்ல. எங்களுக்கு ஒரு குட்டியா ஒரு வீடு கட்டணும். அப்படின்னு அத்தாவ நான் ஹாப்பியா வச்சுக்கிறணும். எங்க 2 குழந்தைங்களும் நல்லா வளர்த்து சாலிகான பிள்ளைங்களா வளர்க்கணும். நல்லா ஓத வைக்கணும், நல்லா படிக்க வைக்கணும். அவங்க ஃப்யூச்சர் நல்லபடியா இருக்கணும். அவங்களுக்கு ஃப்யூச்சர்ல வந்துட்டு கிடைக்கிற லைஃப் வந்துட்டு நல்லபடியா இருக்கணும். இப்பத்துலேருந்து கேட்கலாம் அல்லாஹ்கிட்ட நம்ம. நம்மளால அதானே கேட்க முடியும். அந்த மாதிரி தான். அவ்வளோதான். ரொம்ப எமோஷ்னலா போயிருவேன். எனக்கு என்னோட இன்ஸ்பிரேஷனு வீரர் ஐ மீன் அப்துல்லா. அப்துல்லான்னு சொல்லிருவோம். அப்துல்லானா என்னோட ஹஸ்பண்ட். அவங்களோட இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா, எங்க அத்தா தான். எங்க அத்தா மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி, நாங்களும் லைஃப்ல வந்துட்டு பாரேன் இப்படி இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாங்க வளர்ந்து காமிக்கணும். நல்ல வழியில வளர்ந்து காமிக்கணும். யூடியூப்லயே நான் வீடியோ போட்டு சம்பாதிச்சாலுமே, அதுக்குமே ஒரு லிமிட்ஸ் இருக்குல்ல. அத நான் கிராஸ் பண்ணாம, அம்
நான் இப்ப ஏதாவது ஒண்ணு தப்பு பண்ணா எனக்கு சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி 4 அம்மா இருக்காங்க, 4 அக்கா இருக்காங்க. ஒரு சிஸ்டர் இன்னைக்கு துபாய்லேருந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த சிஸ்டர் சொன்னாங்க, "நான் மட்டும் இருக்கேன்க்கா, 8 மந்த்ஸ் பாப்பா வச்சிருக்கேன். உங்க வீடியோவ நான் கேட்டுட்டே நான் வேல பார்ப்பேன். எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும்." அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது சந்தோஷமா இருக்கு. என்னைய பார்த்துலாம் ஒருத்தர் மோட்டிவேஷனா நெனைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே நெறைய ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு. நெறையா ஹாப்பினஸ் இருக்கு. நெறையா டார்க் இருக்கு. அந்த மாதிரி நெறையா இருக்கு. அந்த மாதிரி என்னோட டார்க் சைட சொல்லி, அந்த மாதிரி வியூஸ் வாங்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. இப்பயும் எனக்கு என்னோட என்ன சொல்றது? என்னோட லைஃப்ல நான் எப்படி இருக்கேனோ, அத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். எனக்காக, அஃப்ரீன் அத்தாக்காக, அஃப்ரீன் அம்மாக்காக, அஃப்ரா குட்டிக்காக, எங்க அம்மா அத்தாக்காக, எங்க அண்ணனுக்காக, எங்க மச்சிக்காக எல்லாருக்காகவும் துவா பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். எங்க மாமா, மாமிக்காகவும் நீ என்னம்மா உங்க மாமியார், மாமனார் சொல்ல மாட்டேங்கிறேன்னு நெனைக்காதீங்க. எங்க மாமியார், மாமனாருக்காக துவா பண்ணிக்கோங்க. அவங்க கிட்ட எதுவுமே இல்லைனாலும் பரவால்ல. அவங்க எங்கள பாசமா பார்த்துக்கிட்டாலே போதும். வீரர்னா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப இஷ்டம். அதனால தான் எனக்கு அவங்க அம்மா வந்துட்டு என்னைய அவங்களுக்கு பிடிக்கலனாலுமே அவங்க என் வீடியோ பார்ப்பாங்களா எனக்கு தெரியாது. ஆனாலுமே என்ன சொல்லி வச்சிருக்காங்க ஊர்ல, "உன் மருமக 50,000 சம்பாதிக்குது வீடியோ போட்டு. ஏன் இப்படி பண்றீங்க?" 10 பைசா என்ன சொல்றது, நான் வாங்கின சேலரியில ஃபர்ஸ்ட்டு எங்க அம்மாக்கும், எங்க மாமியாருக்கும் தான் குடுத்தேனே ₹1000 ரொம்ப இல்ல. நான் வாங்கினது 10,000 சம்திங் வாங்கினேன். அதில ₹1000 எங்க அம்மாவுக்கு, எங்க மாமியாருக்கு குடுத்தேன். அது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அம் வீரருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மானா ரொம்ப இஷ்டம். அவங்க அத்தானா கூட அவ்வளவா இஷ்டம் இல்ல. அவங்க அம்மானா ரொம்ப இஷ்டம். அவங்க தங்கச்சிங்கன்னா ரொம்ப இஷ்டம். நான் வந்துட்டு கடைசியில எப்படி இருந்தாலும் அவங்க அம்மா, அத்தாவ நான் தான் பார்த்துக்க போறேன். அது அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒழுங்கா சொல்ல தெரியல. அவங்களுக்கு என்ன பிடிக்கலனாலுமே நான் தான் அவங்கள பார்த்துக்க போறேன். அது ஏன் என்னைய பிடிக்கலன்னு எனக்கு தெரியாது. ம். அதான் வீரன் என்கிட்ட காமிக்கிற அன்பு தான். மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, அவங்க என்னைய வச்சுக்கிறது, என்னைய காமிக்கிற அன்பு. ஒருத்தர் பொசசிவா இருப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு எங்க மாமி வந்துட்டு, அவங்க பொம்பள பசங்கள விட இவங்கள தான் ரொம்ப நல்லா வளர்த்தாங்களாம். எல்லாரும் சொல்லுவாங்க, "வீரர அப்படி வளர்த்துச்சுமா அந்த அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மேபி அதனால இருக்கலாம். பொசசிவ்னஸ்னால மருமகள பிடிக்காத மாமியார் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். அதுக்குன்னு பிடிக்காதுன்னா, எதுவும் நம்மள இப்ப நேர்ல நாங்க சண்டை போடுறது அப்படிலாம் கிடையாது. என்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆக மாட்டாங்க. எனக்கு ஆசையா இருக்கும். என்னைய க்ளோஸா ட்ரீட் பண்ணணும், என்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையா இருக்கும். பட் அந்த மாதிரி எனக்கு இல்ல. இன்ஷா அல்லாஹ் எல்லாமே மாறும். துவா செஞ்சுக்கலாம் அவ்வளோதான். சரி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ரொம்ப லென்த்தா போய்கிட்டு இருக்கு. முடிச்சிடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இப்படி தான் நான் மேனேஜ் பண்றேன்.